வெனிசுவேலா நாட வந்து நாங்க இயக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு உரிய காலத்துல நாங்க வந்து தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல. கூடுதலா நாங்க வந்து அதுக்கு முன்னும் ஒளிவு மறைவுலாம் எதுவும் செய்யல. இதுக்கு காரணம் இது எப்படி நடந்தது? ஏன் நடந்ததுக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு முதல்ல எந்தெந்த நாடுகளுடைய ஒரு மற்ற நாட்டு மக்களுடைய மனநிலைன்றது ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அதே சமயத்துல மற்ற நாட்டு தலைவர்களுடைய அந்த எதிர்வினை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு உலக ஜனநாயக நாட்டோட தலைமை பீடமா இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த நடவடிக்கைய, அந்த ஜனநாயக நாட்டினுடைய அணிகளா இருக்கக்கூடிய உலகத்துல ஒரு இன்னொரு முக்கியமான ஜனநாயகவாதியா சொல்லக்கூடிய ஆட்களா இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா, இஸ்ரேலுடைய அதிபர் அது வரவேற்றிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அமெரிக்க அணியா இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுடைய பெரும்பாலான நாடுகள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்லக்கூடிய அந்த சர்வாதிகாரிகள்னு சொல்லக்கூடிய நம்ம சீன அதிபர், ரஷ்ய அதிபர், ஈரானுடைய அதிபர் அந்த மாதிரி எல்லாரும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. வடகொரியா உட்பட. வடகொரியா முக்கியமான ஆள். வடகொரியா உட்பட எல்லா சர்வாதிகாரிகளும் இந்த ஜனநாயக நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஜனநாயகத்தையும் உலக மனித உரிமைகளுடைய காவலனாகவும் இருக்கக்கூடிய இந்த மேற்குள்ள நாடுகளை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இதுதான் அரசியல் நிலைப்பாடு. அதான் மற்ற நாடுகளுடைய அரசியல் நிலைப்பாடு, நாட்டு தலைவர்களுடைய அரசியல் நிலைப்பாடை நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்.